கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயுசு நாட்களையும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற காரியம், ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்த பிரகாரமாய் உலர்ந்து போன எலும்புகளை உயிர் பெறச் செய்த தேவன், உலர்ந்து போய் ஒதுக்கப்பட்ட எலும்பை தேடி போய் அதற்கு ஜீவனை கொடுத்து உயிரோடு கூட காலூன்றி நிற்கும்படியாய் மகா பெரிய சேனையாய் எழுந்து நிற்க வைத்த கர்த்தர் நம்மளோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்ம பார்க்க போகிற காரியம் லூக்கா 19 அதிகாரம் 9 இப்படி சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகைவை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து போகையில் நிறைய ஜனக்கூட்டங்களின் மத்தியில் அவர் இருக்கும் பொழுது இந்த சகையோ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கும்படியாய், அவன் குள்ளனான மனுஷனாக இருக்கிறபடியினால, அவர் பார்க்கக்கூடாதபடியினால, அவர் பார்க்க முடியாத சூழ்நிலையில் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படியாவது அவரை பார்க்கணும் அப்படின்ற வாஞ்சை நிமித்தமாய், அந்த ஆசையின் நிமித்தமாய் பக்கத்தில் இருக்கிற காட்டத்தி மரத்தின் மீது ஏறி அவரை பார்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கூட்டத்தின் மத்தியில் காட்டத்தி மரத்தில் ஏறி அவரை பார்த்த அந்த சகையுவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சகையுவே நீ கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன் என்று சொல்லி அவர் சொன்ன பொழுது சகையு சந்தோஷத்தோடு கூட கீழே இறங்கி வருகிறான். அவன் வீட்டிற்கு அழைத்து போகிறதை பார்க்கிறோம். அதை பார்த்த ஜனங்கள், சுற்றி இருக்கிற ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, இவன் பாவியான மனுஷன், இவன் ஒன்றுமே நன்மை செய்யாத மனுஷன், இவனோட வீட்டுக்கு அவர் போகிறார் என்று சொல்லி அவங்க எல்லாருக்கும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ சகையுவின் வீட்டிற்கு போன உடனேயே சகையை சொல்கிறா, நான் ஏதாவது ஜனங்களிடத்தில் நான் அநியாயமாக நான் வாங்கியிருந்ததை நான் திருப்பி கொடுத்துட்றேன், அவங்களுக்கு நான் வாங்கினதை விட நான் அதிகமாக நான் திருப்பி கொடுக்குறேன் என்று சொல்லி அவன் அர்ப்பணிக்கிறான். அர்ப்பணித்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் அவரிடத்துல அவரை பார்க்கக்கூடாதபடிக்கு ஒருவேளை நீங்கள் இவ்வளோ நாள் இருந்திருக்கலாம். சகையோ இயேசு வருகிறதை கண்டு காட்டத்தி மரத்தில் ஏறி பார்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசையாக இருந்தான், அவரை பார்ப்பதற்கு ஓடோடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி எதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் ரட்சிப்பை கொடுக்கிறவர், அவர் விடுதலை கொடுக்கிறவர், அவர் எல்லா காரியத்தையும் சகல காரியங்களையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட சகைவை போல வாஞ்சையாக யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறீங்களோ, அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தை கேட்க யாரெல்லாம் ஆசையாக இருக்கிறீங்களோ, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களோ, இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாரு. அன்றைக்கி சகையுவின் வீட்டிற்குள்ளே போன கர்த்தர் இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகும் பொழுது இந்த நாளில் அன்றைக்கி சகையுவின் வீட்டிற்குள்ளே ரட்சிப்பு வந்தது போல் இன்றைக்கி விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அவரை அழைக்கிற ஒவ்வொரு வீட்டிற்கும் தேவன் ரட்சிப்பை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ரட்சிப்பு வந்தால், இயேசு வந்தாலே போதும். இயேசு வீட்டிற்குள்ளே வந்த உடனேயே அவன் மனமாற்றம் அடைகிறான். அவன் அநியாயமாக வாங்கினதை உணர்றான். அநியாயமாக செஞ்சதை, மனிதர்களுக்கு, அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு துரோகம் பண்ணின காரியம், அநியாயமாக செய்த காரியத்தை அவன் உணரப்படுகிறான். அது வரைக்கும் அவனுக்கு தெரியல. இயேசு உள்ளே வந்த உடனேயே அந்த அநியாயமான காரியங்கள் அவனுக்கு தெரிந்த உடனேயே அவன் அர்ப்பணித்தவனாய், அவன் ஒப்பு கொடுத்தவனாய், இந்த காரியத்தை என்னை மன்னிங்க, நான் ஜனங்களிடத்தில் வாங்கினதை நான் திருப்பி கொடுத்துறேன் என்று சொல்லி அவன் அர்ப்பணிக்கிறான். அது நிமித்தமாய் அதன் பின்பு அவன் வீட்டிற்குள்ளே ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நம்மளும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு விரோதமாய், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு விரோதமாய் ஏதாவது காரியங்கள் செய்திருப்போமானால் உண்மையாய் சகைவை போல அர்ப்பணிக்கும் பொழுது இன்றைக்கி உங்கள் இருதயத்தில் ரட்சிப்பு வரப்போகிறது, உங்கள் கூடாரத்தில் ரட்சிப்பு போகிற பொழுது அந்த ரட்சிப்பு நிமித்தமாய் தேவன் அநியாயமாய் செய்த காரியங்களிலே உயிரோடு எழுப்பப் போகிறார். ஆமென்.